எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் 4வது பாவம் மீன ராசி மேச லக்னத்தில் தானுங்க பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு மட்டுமே இந்த பிராத்தம், வேறு எந்த ராசிக்கும் ராசிநாதன் சூரிய பகவானாக வர்றதில்லை. சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 12வது பாவகத்தில் மறையக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆடி மாதம்தான். அதுபோக அஷ்டமச்சனி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. பொதுவாக சனி பகவான் அப்படின்னாவே எல்லாரும் பயப்படுற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அது உண்மை கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாம் செய்த பாவ புண்ணியமும் செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர் பலனை கொடுப்பாரே தவிர, ஜாதகத்தை சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நடைமுறை என்ன, நம்ம எப்படி வாழ்ந்தோம் என்ன செய்தோம் அதன் அடிப்படையில் தான் சனி பகவான் பலன் தருவார். அஷ்டமச்சனி இருக்கே அப்படின்ற அச்சம் கண்டிப்பாக வேண்டாம். அதுபோக அஷ்டமச்சனியாகவே இருந்தாலும் இந்த ஆடி மாத காலத்தில் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு வகையில் சாதகமான நேரம் தானுங்க. வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கிடணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை இடமாற்றங்கள் ஆகலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் தாராளமாக பயன்படுத்திக்கிடலாம் இந்த ஆடி மாதத்தில். சார் ஆடி மாதத்தில் போய் என்ன சார் இடமாற்றங்கள் ஆகிறது, அதுதான் விதினா மாறவா போகுது. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 3ஆம் தேதி வரை அந்த 3 நாள் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஏற்கனவே குரு பகவான் சிம்ம ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கார். புத்திர பாக்கியத்தில் சங்கடம் இருக்குதுங்க, போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, இது வரைக்கும் கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, கும்பிட்ட சாமி கல்லாயிடுச்சு, செலவழித்த காசெல்லாம் செம்பாயிடுச்சுங்கன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் ஆடி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12வது பாவகத்தில் ஐனசுகஸ்தானத்தில் இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சார் ஆடி மாதத்தில் கருத்தரிச்சா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்குன்னு சொல்லுவாங்களே சார், அதுதான் வீதினா மாறவா போகுது. ஆடி மாதத்தில் கருத்தரிக்கிறது இல்லையா, இல்லை சித்திரை மாதத்தில் பிள்ளைங்க பிறக்கிறது இல்லையா? அப்போது இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய ஆடி மாதம் 1 தேதி 2 தேதி 3ஆம் தேதி வரை அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருந்தால் அது சரியாகும். அதுபோக 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 4ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரை சூரிய பகவான் பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் வரார். இது நமக்கு அந்தளவுக்கு நல்ல நேர காலங்கள் கிடையாது. பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் இப்போ நமக்கு ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குரு தசையே நடந்தாலும் குரு நினச்ச மாதிரி பலன் தர முடியாது. குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரோ, ஜென்மத்தில் யார் நட்சத்திரத்தில் இருக்காரு, கோச்சாரத்தில் யார் நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் தரும். சில ஜோதிடர்கள் லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா நாகதோஷம், அதே மாதிரி பொண்ணு பார்த்து தானுங்க கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா அந்த வாழ்க்கை நல்ல விதமாக இருக்காதுன்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க. லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு யாரும் பார்க்கறது இல்லைங்க. லக்னத்தில் கிரகம் ஒரு கிரகம் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் அது பாதகமாக இருக்கிறதும் இருக்குது, சாதகமாக இருக்கிறதும் இருக்குது. அவர் ஏறும் நட்சத்திரத்தை பொறுத்து. சாஸ்திரம் அப்படின்னா சாரம் இல்லாமல் இல்லைங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னா சாஸ்திரம் ஜோதிடத்துக்கு சாரம் தான் முக்கியம், நட்சத்திரம் தான் முக்கியம். அந்த அடிப்படையில்
உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் 12வது பாவகத்தில் மறைஞ்சி 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது அந்த சனி 8வது பாவகத்தில் அஷ்டம சனியாக இருக்கார். இது நல்லது கிடையாது. 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை வாகன பயணம் தயவு செய்து வேண்டாம். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம உள் மனசுக்குள்ளார ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துக்கு போனால் வம்பு வழக்கு வரும், இந்த செயல் செஞ்சால் நமக்கு சிரமம் வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம உள் மனசுக்கு தெரியும் இல்லைங்களா. அது தெரிஞ்சும் அந்த செயல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் சட்ட ரீதியாக பிரச்சனைகள் வந்துடும். தயவு செய்து சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய நேரம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லது கிடையாது. எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பலன் சொல்லலாங்க. ஆனால் சொல்கிற பலன்களில் ஆதாரம் இருக்கணுங்க. நம்ம ராசிநாதன் மறைஞ்சிருக்கிறாருன்றது ஒரு புறம் இருந்தாலும் 6வது பாவகத்துக்கு அதிபதி சாரத்தில் இருக்கிறது சரியில்லை, 6வது பாவகத்துக்கு அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதும் சரியில்லைங்க. அந்த 17 நாள் அப்படின்னா 17 நாள் வராது, ஏன்னா 3 நாள் போயிடுது இல்லைங்களா. அப்போ நமக்கு 13 நாள் தான் கணக்கு, 14 நாள்னு வச்சுக்கோங்க. 3ஆம் தேதி போக 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை வேலை வாய்ப்பில் கவனமாக இருங்க. நமக்கு எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும், அது நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். எந்தெந்த அடிப்படையில் எந்தெந்த விதத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கும்னா, எப்போவுமே நாம் மேலே உள்ளவங்களை பார்த்து பழகிட்டு இருக்கோம், கீழே உள்ளவங்களை பார்த்து பழக்கமே இல்லை. 10,000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோமா, 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க தான் நம்ம பார்ப்போமே தவிர, இல்லை 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க தான் பார்ப்போமே தவிர, அந்த மாதிரி நம்ம எப்போ வளருதுன்னு நினைப்போமே தவிர, மாதத்துக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நம்ம பார்க்குறது இல்லை. அப்போ நம்ம எதிர்பார்ப்பு முன்னோக்கி போகுது. ரைட்டு தானேங்க. ஆனால் இந்த நேரத்தில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கிறீங்க. மீண்டும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடும். தயவு செய்து வியாபார ரீதியாக ஒரு செயல் செய்யணும்னு நினச்சாலும் சரி, இருக்கிற வேலையில் மாற்றங்கள் செய்யணும்னு நினச்சாலும் சரி, இந்த ஒரு தருணத்தை இந்த ஒரு குறிப்பிட்ட நாள், இந்த 13 நாளை கொஞ்சம் சூதானமாக பயன்படுத்திக்கோங்க. வேறு வழியே இல்லை சார், ஏற்கனவே நான் பேப்பரை போட்டுட்டேனுங்க, 2 மாதம் நோட்டீஸ் பீரியடில் இருக்கிறேனுங்க, 3 மாதம் நோட்டீஸ் பீரியடில் இருக்கிறேனுங்க, இந்த நேரத்தில் நான் மாறி தான் சார் ஆகணும் அப்படின்னா இதுக்கு முன்னுக்கு செஞ்சு போட்டோம்னா ஓகே ரைட்டு. இது தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த ஆடி 4ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி 10 14 தேதிக்குள்ளார போய் நம்ம பேப்பர் போடுறதோ, இல்லை வேலையில் மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறதோ, இல்லை வேலையை புதுசாக ஆரம்பிக்கிறதோ தொடங்குறதோ, இந்த மாதிரி வேலைகள் தயவு செய்து செஞ்சிக்காதீங்க. இருக்கிற இடத்துலேருந்து மேலே போகலைனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சங்கடமாகி போய்டும். எனக்கு அப்போவே தெரியும் இவன்லாம் இந்த மாதிரி ஆவான், இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றது எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு நமக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க கை கட்டி சிரிப்பாங்க. ஏன்னா நமக்கு நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, கெட்டது செய்கிறதுக்கு 40 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பொதுவாகவே சிம்மராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருந்து தான் பழக்கம், உறுதுணையாக இருந்து தான் பழக்கம். யாருடைய அழிவுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டீங்க. ஆனாலும் பகை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். போராமை அப்படின்னா உங்களை சுற்றி உள்ளவங்களால் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த நேர காலங்கள் தயவு செய்து பொறுமையாக செயல்படுறது புத்திசாலித்தனம். வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத சிக்கல் ஆயிடுச்சுன்னா சிரமமாகி போயிடும். நாம் நமக்காக நல்ல விதமாக இருக்கிறோம் இல்லைன்றது 2வது பட்சம், நம்மளை சார்ந்தவங்களுக்காக நாம் நல்ல விதமாக இருந்துக்கிடணும். தயவு செய்து சிம்மராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் ப்ராட் மைண்டாக யோசனை பண்ணி சிந்தித்து செயல்படக்கூடிய நேரம் 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை. 17 தேதிக்கு மேற்கொண்டு ஆயில்ய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வரார். இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் தானுங்க. பொதுவாக காய்க்கிற மரம் தான் கல்லடிபடுன்னு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நிறைய வீடியோவில் இந்த வார்த்தை நான் சொல்லி பழக்கப்பட்டுட்டேனுங்க. சிம்மராசியில் பிறந்தவங்க அப்படி தான். நிறைய குடும்பத்தில் தலைச்சம்பிள்ளையாக சிம்மராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. அண்ணனை கரை சேர்த்திருப்பாங்க,
சில வீட்டில் தலைச்சம்புள்ளியாக இருப்பாங்க, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 2வது பையனாக பிறந்திருப்பாங்க, இல்லை 2வது பொண்ணாக பிறந்திருப்பாங்க, தன்னுடைய சகோதரிகளை கரை சேர்த்திருப்பாங்க. ஒரு ஏணியை போல எல்லாரையும் ஏற்றி விட்டுருப்பாங்க. ஆனாலும் நல்ல பேர் வராது. அதனால தான் சொன்னனுங்க, காய்க்கிற மரம் தான் கல்லடி படுன்ட்டு. காய்க்காத மரம் கல்லடி படாது பாருங்க. எதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, இந்த புதனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனும் தாராதேவியும் அவதரித்த நட்சத்திரம் தானுங்க ஆயிலி நட்சத்திரம், கடகராசியுடைய கடைசி நட்சத்திரம். சிம்ம ராசியாதிபதி சூரியன் கடக ராசியில் ஆயிலி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது ஆயிலி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதனுடன் பயணிக்கிறார். அப்போ நமக்கு புதன் ஆதித்ய யோகம் வருது. தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் தானுங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. லாபஸ்தானத்துக்கு அதிபதி புதன் தானுங்க. அப்போ அந்த தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்திலேயே சூரியன் வந்து புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. 17 தேதிக்கு மேலே 31ஆம் தேதிக்குள்ளார், ஆடி மாதத்துக்கு 31 நாளுங்க, 17 தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார சிம்ம ராசியில் பிறந்தவங்க வெளியூர் போகணும் இல்லை வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருக்குதா, தாராளமாக போகலாம். இந்த நேரம் இந்த பிரபஞ்சமே உங்களை முன்னுக்கு தள்ளும். எப்பவுமே நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாது, இல்லை உழைப்பு மட்டும் இருக்குது அப்படின்னாலும் ஆகாது. உழைப்போட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் போக வேண்டிய இடத்துக்கு அழகாக இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் நம்மளை விட்டுடும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றது இல்லைங்க. ஆனால் 10 பிள்ளைங்க முயற்சி பண்ணுறாங்க, முன்னுக்கு வரணுன்ற ஆதங்கத்தில் இருக்கிறாங்க, முன்னுக்கு வரணுன்ற ஆசையில் தான் ஓடுறாங்க. 10 பிள்ளையில் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போது முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, நம்மளுடைய தலையெழுத்து, நம்மளுடைய கிரக அமைப்பு சாதகமாக இருந்தால் தான் அந்த இடத்துல சாதிக்க முடியும். சம்பாதிக்கிறவங்க ஆயிரக்கணக்காக, லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக இருக்காங்க சம்பாதிக்கிறவங்க. ஆனால் சாதிக்கிறவங்க அப்படி இல்லை பாருங்க. அதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும், அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சாதிக்கிறதுக்குண்டான நேரமாக ஆடி 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு தருணத்தில் நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுத்துரும். நம்ம முதல்லையே மல்லு கட்டிட்டு நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கதை கேட்டிருப்போம் இல்லையா, ஒரு 10 அடி ஆழத்தில் புதையல் இருக்குது அப்படின்னு நம்ம 6 அடி 7 அடி 8 அடி தோண்டி விட்டு அடைச்சி போடான்னு விட்டுட்டு போயிட்டோம்னா பின்னுக்கு வந்தவன் 2 அடி தோண்டி அந்த புதையல் எடுத்துகிட்டு போன கணக்கா, நம்ம போகிற பாதையில் 1000 இடைஞ்சல்கள் வந்தாலும் அந்த இடைஞ்சல்கள் தூக்கி போட்டுட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போனாதானங்க முன்னேற முடியும், உயர முடியும், ஏன் உருப்பட முடியும். அதை விட்டுவிட்டு இடையில வர பிரச்சனைகளுக்கு நம்ம மல்லு கட்டிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா அது வாழ வேண்டிய வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடும். சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு, இந்த தருணத்தில் நீங்கள் போடக்கூடிய விதை தான், உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரும். யோசனை பண்ணி பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த நிறுவனம் ஒரு நேரத்தில் 1லேருந்து தான் மேலே வந்திருந்திருக்கும். இன்றைக்கி 5000 பேர் வேலை செய்கிறாங்க, 2000 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த 2000 பேர் 5000 பேர் வேலை செய்கிற நிறுவனம் ஒரு நேரத்தில் 1லேருந்து தான் மேலே வந்திருந்திருக்கும். இது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான நேரம் இது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை புதனுடைய சாரத்தில் புதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்ப்பார். இந்த ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பார். உடல் உபாதைகளும் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும், நிம்மதி சந்தோஷம் பிறக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். அருமையான நேரங்க சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்திக்குவாங்க. இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். அதுபோக ஏற்கனவே நிறைய வீடியோவில் ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கிறேனுங்க. தசாபுத்தி பலன் கொண்ட சாதகம் எழுதி கொடுக்குறேன், அஷ்டவர்க்க பலன் கொண்ட சாதகம் எழுதி கொடுக்குறேன்ட்டு. சாதகம் எழுதணும் அப்படின்னா அந்த சாதகம் நமக்கு புரியணும். ஜாதக நோட் எழுதி கொடுக்குறாங்கன்னா அந்த ஜாதக நோட்டில் இருக்கிற விவரம் நமக்கு புரியணும். இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அதுக்கு என்ன பலன், என்ன புத்தி நடக்குது அதுக்கு என்ன பலன், உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, அந்த ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புகளெல்லாம் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க.
மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.